ஆக்டர் சூர்யா அண்ட் ஜோதிகா ரெண்டு பேரும் கடந்த சில வருடங்களாவே மும்பையில தான் செட்டில் ஆயிருக்காங்க. மும்பையில செட்டில் ஆனதுக்கு அப்புறமா சூர்யா அண்ட் ஜோதிகா ரெண்டு பேரும் அவங்களோட கரியர்ல ரொம்ப பிஸியா மாறிட்டாங்க. மேலும் பசங்களோட ஸ்டடீஸ்க்காகவும் தான் அவங்க மும்பையில ஸ்டே பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோதிகா தொடர்ந்து நிறைய பாலிவுட் மூவிஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. சூர்யாவும் அடுத்து நிறைய பாலிவுட் மூவிஸ்ல கமிட் ஆக இருக்காரு. சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஜோதிகா டோட்டலா நடிக்கிறதையே நிறுத்திட்டாங்க. மேலும் ரொம்ப நாள் அப்புறமா 36 வயது நிலை படத்தின் மூலமா தமிழ் சினிமால ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் இப்போ மும்பைல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பாலிவுட் மூவிஸ்லயும் கமிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா தான் அவங்க நடிப்புல வெளிவர இருக்க டப்பா கார்டல் வெப் சீரிஸோட ப்ரமோஷன் எல்லாம் கூட நடந்திருந்துச்சு. டப்பா கார்டலோட ட்ரெய்லரை பார்த்த பலருமே இது கோலமாவு கோகிலா படத்தோட கதை மாதிரி இருக்கே, அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த வெப் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு விமர்சிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஜோதிகாவும் டப்பா கார்டல் வெப் சீரிஸோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படையா பேசிட்டு வராங்க. தமிழ் சினிமாவில் நடிச்சதை பற்றியும் தமிழ் சினிமாவில் நடித்த ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஓப்பன் அப்பாக பேசிட்டு வராங்க. அந்த வகையில் ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சூர்யாவை பற்றியும் சூர்யாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதை பற்றியும் சில விஷயங்களை ஓப்பன் அப்பாக பேசியிருக்காங்க. சூர்யாவை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன துரதிருஷ்டசாலியாவா இருந்தேன், சூர்யா ரொம்ப நல்லவர், அவரை மேரேஜ் பண்ண ஜோதிகா கொடுத்து வச்சிருக்கணும்லாம் பேசுகிறீங்க. அப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதால தான் சூர்யா அதிர்ஷ்டசாலின்னு எல்லாரும் சொல்லணும். நான் சூர்யாவை பற்றி ஏதாவது பேசினா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவே சூர்யா என்னை பற்றி ஏதாவது பேசினார் அப்படின்னா என்ன சூர்யா எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டின்னு ஜோதிகாவை பற்றியே பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேச்சுக்களை நான் கேட்டதில்லை. சூர்யா கூட திருமணம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை வருது. இந்த மாதிரி பாலின பாகுபாட்டை நான் அதிகமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஜோதிகா ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஜோதிகாவுக்கும் சூர்யாவோட குடும்பத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு அவங்க மும்பையில் செட்டில் ஆனதுலேருந்தே பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. தற்போது ஜோதிகா பேசியிருக்கிறத பார்த்து உண்மையாலுமே சிவகுமார் மற்றும் குடும்பத்தோட ஜோதிகாவுக்கு ஒத்து போகலை அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.